ஐபிஎல் 2026ஓட ரிலீஸ் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த டயத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் யாரு, அதுக்கப்புறம் மோஸ்ட் சர்ப்ரைஸ் ரிலீஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜட்டு, சாம் கரன் அப்புறம் சஞ்சு சாம்சன் ட்ரேடு தாங்க. இந்த ட்ரேட் நடக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாவே நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தது, நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்திருப்போம், ரூமர்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ட்ரேட் சக்சஸ்ஃபுல் நடந்து முடிஞ்சிருச்சு. இது ஒரு எக்ஸ்பெக்டட் லைன்ல வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட் சர்ப்ரைஸ் ரிட்டைன் யாருன்னு கேட்டீங்கன்னா முகேஷ் சௌத்ரி தாங்க. எனக்கு தெரிஞ்சு முகேஷ் சௌத்ரி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணிட்டு இருந்தது. கலீல் அகமது ஒரு ஆக்ஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டயத்துல முகேஷ் சௌத்ரியை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கமாடிட்டி ரொம்பவே ரேர்னு தான் சொல்லுவேன். ஸோ முகேஷ் சௌத்ரியை கலீல் அகமதுக்கு ஒரு பேக்கப்பாக எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிஷ் பேடே. அவர் தான். அவர் போன சீசனே டெபியூட் ஆடிருக்க வேண்டியது, ஆனால் ஒரு இன்ஜுரி கன்சர்னால மிஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த டைம் அவரை ரிட்டைன் பண்ணாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்த டயத்தில் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் அவங்க எக்ஸ்பெக்டட் இல்லை, சர்ப்ரைஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திஷா பத்திரானா இவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தாங்க எனக்கு தோணிட்டு இருந்தது. பட் சிஎஸ்கேவோட ஹெரிட்டேஜ் அண்ட் ஹிஸ்டரியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டேலண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க, பேக் பண்ணிட்டே வருவாங்க. பட் இந்த தடவை மத்திஷா பத்திரானாவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் ஆஃப் த மாடர்ன் T20 அப்ரோச் எடுக்கிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். பர்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்ஷனுக்கு தயாரா போறாங்க நண்பர்களே. இதுதான் சிஎஸ்கேவோட மாடர்ன் T20 அப்ரோச்சா இருக்குமா என்னமோ அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து மும்பை இந்தியன் மோஸ்ட் சர்ப்ரைஸ்ட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரூதர்ஃபோர்டை எடுத்திருக்காங்க. ட்ரேட் மூலியமா எடுத்திருக்காங்க ரூதர்ஃபோர்டை. அதுவும் இப்போ அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணும்போது அவரை எடுத்தது எந்த அளவுக்கு நல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க எதை நினைச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னா இவரை ஒரு பேக்கப் பினிஷரா வைக்கலான்ற கான்செப்ட்ல ரூதர்ஃபோர்டை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஷாகுல் தாக்கூரை டீம்ல எடுக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் தீபக் சாகரை ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷாகுல் தாக்கூரையும் எடுத்திருக்காங்க, தீபக் சாகரையும் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் சேம் ரோல் தான் பிளே பண்றாங்க, பவர் பிளே ஸ்விங்கு அதில் கொஞ்சம் பேட்டிங்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஷாகுல் தாக்கூர் ஒரு பேக்கப் பிளேயரா தான் இருப்பாருன்னு தோணுதுங்க தீபக் சாகருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா மெயினா அர்ஜுன் டெண்டுல்கரை தூக்கி கொடுத்துட்டீங்களா இப்படி வெளியே சாமி, இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நீங்க பெங்களூர் அப்புறம் பஞ்சாப் போறதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க.